வனத்தில் பற்றி எரியும் காட்டுத் தீயையும் நம்மால் எளிதில் அணைத்திட இயலும். ஆனால் அவநம்பிக்கை எனும் அக்னியில் எரியும் சிறு விறகை கூட நம்மால் எளிதில் அணைத்திட இயலாது கணேசா, அணைத்திட இயலாது கணேசா, அணைத்திட இயலாது கணேசா. தங்களுக்கு என் வேதனையின் வெப்பம் அவநம்பிக்கையின் அக்னியாக தெரிகிறது. என் சோகத்தின் அழகுரல் ஸ்ருதி பேதமாக தெரிகிறது. என் கண்ணீரை துடைப்பதற்கு பதிலாக தாங்கள் புறமுதுகு காட்டி சென்று விட்டீர்கள் மகாதேவா. நம் இருவருக்கும் உள்ள உறவை எரித்து என்னை அவமானத்தின் இந்த அக்னியில் சாம்பலாவதற்கு அனுமதித்து விட்டீர்கள். அன்னையே, சற்று பொறுமையாக இருங்கள். கைலாயத்தில் ஏற்பாடுகள் அனைத்தும் பிரம்மாண்டமாகத்தான் உள்ளது. பாயசமும் ருசியாக இருந்தது. ஆனால் உங்கள் உத்தேசம் என்னவாயிற்று? அது எப்பொழுது நிறைவேறும்? மகாதேவர் எப்பொழுது வருவார்? திடீரென இங்கு ஏன் இந்த காற்று? என்ன நடக்கிறது? வருவது யார்? மகாதேவர் வந்துவிட்டார். ஹர ஹர மகாதேவா, 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 ஹர ஹர மகாதேவா. சிவனான நான் தங்கள் முன் நிற்கிறேன். தேவி கங்கையே, கூறுங்கள், தங்களின் நிபந்தனை யாது? அதற்குள் மறந்து விட்டீர்களா மகாதேவா? பரவாயில்லை, நானே நினைவூட்டுகிறேன். தாங்கள் இன்று அனைவரின் முன்னிலையிலும் உண்மையை உரக்க சொல்ல வேண்டும். இந்த கங்கை தங்கள் மனதில் வாசம் செய்கிறேன் என்று, தங்கள் மனதில் வாசம் செய்கிறேன் என்று. நிதர்சனத்தை நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஏதுமில்லை. எனினும் தங்கள் விருப்பப்படி பிரபஞ்சத்தோருக்கு ஒன்றை நிரூபிக்க விரும்புகின்றேன். உரைக்கும் சொற்கள் பொய்யாக மாற வாய்ப்புள்ளது. ஆகவே உண்மையை யாவருக்கும் காண்பிக்கிறேன், உண்மையை யாவருக்கும் காண்பிக்கிறேன்.
என் இறுதி விருப்பம் ஒன்றுதான் மகாதேவா. எப்பொழுது நான் ஜனனித்தாலும் அப்பிறவியில் தங்களை மனம் முடிக்க வேண்டும். நான் இனி எடுக்கும் பிறவிகள் தங்களை அடைவதற்கானதாகவே இருக்கும், தங்களுக்கானதாகவே இருக்கும். தங்களது வார்த்தையே இப்பிரபஞ்சத்திற்கு நிதர்சனம். அனைவரிடமும் கூறுங்கள், இந்த கங்கை தனது கங்காதரனின் இதயத்தில் வாசம் செய்கிறாள் என்று. சந்தேகத்திற்கான பதில் நிம்மதியை தர வேண்டும். அதை ஒருபோதும் தந்திடுவது வார்த்தைகள் அல்ல கங்கா. சிவன் மனதில் உள்ளது யாதென்று இப்பிரபஞ்சத்தோர் யாவரும் நன்கு கண்டுணரட்டும், நன்கு கண்டுணரட்டும், நன்கு கண்டுணரட்டும். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. காணுங்கள் தேவி கங்கா, 7 குளங்கள், 7 சமுத்திரங்கள், 10 திசைகள், 3 லோகங்கள், அங்கு வாழும் அனைத்து ஜீவராசிகளும் தெரிகின்றனவா? அந்த ஜீவராசிகளில் தேவர்கள், அசுரர்கள், மானிடர்கள், விலங்குகள், கிண்ணறர்கள், கந்தர்வர்கள், பூதங்கள், பிசாசுகள், வேதாளங்கள், நாகங்கள், கிரகங்கள், சூரியன் மற்றும் புவி, நட்சத்திரங்கள் என்று அண்ட பிரம்மாண்டமும் தெரிகின்றனவா? இவை யாவுமே என் மனதில் இருக்கின்றன. இந்த சிவனின் இதயத்தில் அண்ட சராசரமும் வாசம் செய்கின்றன தேவி கங்கா. அண்ட சராசரமும் வாசம் செய்கின்றன தேவி கங்கா. எங்கும் வியாபித்திருக்கும் இந்த சிவனின் மனதில் இப்பிரபஞ்சத்தில் உள்ள சிறு அணு வரை வசிக்கின்றன. வாருங்கள் தேவி கங்கா, இதில் தங்களை தேடுங்கள். ஏனெனில் தன்னையே தேடி அறிந்திடுவது சிவத்துவத்தின் தத்துவம். தேடி அறிந்திடுவது சிவத்துவத்தின் தத்துவம். தங்களை பற்றி அறிந்திடுவீர்கள். சிவனின் சக்தியையும் உணர்ந்திடுவீர்கள். சிவனின் சக்தியையும் உணர்ந்திடுவீர்கள்.
தாங்கள் அறிந்திட முயன்ற அகத்தின் உண்மையை இன்று நான் காண்பித்து விட்டேன். அண்ட சராசரத்திற்கும் நான் காண்பித்து விட்டேன். என் மனதில் இருப்பது யாதென்று இப்பிரபஞ்சத்தோருக்கு நான் விளக்கி காண்பித்து விட்டேன். இப்பொழுது கூறுங்கள் தேவி கங்கா, இந்த சிவனின் மனதில் தேவி கங்கா வாசம் செய்கிறார்களா இல்லையா? என்னை மன்னித்து விடுங்கள் மகாதேவா. தாங்கள் தங்கள் வாழ்வில் தங்கள் மனதில் எனக்கு உயரிய இடத்தை தந்துள்ளீர்கள். ஆனால் நான் தங்களையே சந்தேகித்து விட்டேன். இத்தவறை செய்து நான் பாவம் புரிந்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் மகாதேவா, மன்னித்து விடுங்கள். வாருங்கள் தேவி கங்கா, தங்களை தேடி அறிந்திடுங்கள். நாம் மகாதேவரின் இதயத்தில் வசிக்கிறோம். மகாதேவரின் மனதில் நமக்கும் இடம் உள்ளது. என் மனதில் உள்ளதை யாவருக்கும் காண்பித்து உண்மையை நிரூபித்தேன். ஆயினும் தேவி கங்கா, தாங்கள் மட்டுமே சிவனின் மனதில் வாசம் செய்திட வேண்டும் என்று விரும்பினால் அது இந்த சிவனின் மனதில் சாத்தியமாகாது. தாங்கள் உச்சிதமற்ற எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள். தங்களின் இந்த திருவிளையாடலுக்கும் தங்களின் இந்த ரூபத்திற்கும் நான் தலை வணங்குகிறேன். தங்களின் இந்த ரூபம் அண்ட பிரம்மாண்டத்திற்கும் ஆறுதலை தரும். பலவீனமானவருக்கு பலத்தை தரும். தோல்வியை தழுவுபவருக்கு நம்பிக்கையை தரும். சூழ்நிலை எந்த அளவிற்கு மோசமாக இருந்தாலும், யூகிக்க முடியாத பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் தங்களின் இந்த ரூபம் அவர்களுக்கு ஆசுவாசத்தை தரும். தங்கள் மனதில் அவர்கள் இருப்பதற்கான ஆதாரத்தை தரும். ஹர ஹர மகாதேவா, 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 ஹர ஹர மகாதேவா. தங்கள் இருவரின் எண்ணங்களும் உச்சிதமற்றது என்று யாவரும் அறிந்திட்டனர். இனி ஏனும் நான் உரைப்பதை கேளுங்கள். இங்கு நிகழ்ந்து கொண்டிருப்பது, இனி நிகழவிருப்பது எவற்றையும் சிவன் ஏற்க மாட்டான். சிவன் ஏற்க மாட்டான்.
ஹர ஹர மகாதேவா 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 ஹர ஹர மகாதேவா. மிக்க நன்றி தேவி கங்கையே. இன்று தங்கள் காரணமாக மகாதேவரின் மனதை காண வாய்ப்பு கிடைத்தது. தாங்கள் ஏற்பாடு செய்த உற்சவத்தால் மகாதேவரின் மனதில் என்ன உள்ளது என்பதை அறிந்து கொண்டோம். சிவனின் தந்திரத்தை பாராட்ட வேண்டும். தன் புத்திசாலித்தனத்தால் தங்களது விருப்பத்தை அவர் தவறென்று நிரூபித்தார். அற்புதமான திட்டத்தை எளிதாக நிறைவேற்றிவிட்டார். சிவன் இதுநாள் வரை தங்களிடம் நடந்து கொண்ட விதத்தில் தங்களுக்கு சூழ்ச்சி தென்படாமல் இருக்கலாம். ஆனால் இன்று அவர் செய்த காரியம் அது சூழ்ச்சி மட்டும்தான். தாங்கள் தங்களது இறைவன் தங்கள் காதலனின் மனதில் ஓர் இடம் கோரினீர்கள். ஆனால் அவரோ அனைவர் முன்னிலையிலும் தங்களை ஏளனம் செய்து அவமதித்து விட்டார். தங்கள் மகத்துவத்தை குறைத்து தன்னை மகானாக்கிக் கொண்டார். தன்னை மகானாக்கிக் கொண்டார். தன்னை மகானாக்கிக் கொண்டார். இப்பொழுது உண்மை அறிந்திட்டீர்கள் அல்லவா? தேவி பார்வதி, அனைத்தையும் தாங்கள் அறிந்திருந்தும் கூட இவ்வாறு குரோதம் கொண்டு நிற்கலாமா? தாங்கள் இவ்வாறு கோபம் கொண்டால் சிவன் எவ்வாறு தங்கள் அருகாமையில் வருவேன்? இதுநாள் வரை சதியின் முடிவை தவறு என்று நான் கூறிக்கொண்டிருந்தேன். இன்று சதியின் பாதையில் தானே நானும் சென்றேன். இன்று அந்த அக்னி என்னை எரிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் குற்ற உணர்ச்சி என்ற அக்னி காலம் உள்ளவரை என்னை எரித்துக் கொண்டிருக்கும். தங்களை புரிந்து கொள்ளவில்லை என்ற குற்ற உணர்ச்சி என்னை வருத்திக் கொண்டே இருக்கும். நான் என்ன செய்வேன்? இவ்வேதனையை தாங்கள் மட்டுமல்ல, நானும் அனுபவிக்கிறேன். வேதனையின் அக்னி தங்களை மட்டுமல்ல, துயரில் என்னையும் ஆழ்த்துகிறது. என்ன செய்வது? சிவன் அல்லவே. எதையும் பொறுத்திடுவேன், குறை கூற மாட்டேன். என்னை மன்னியுங்கள் மகாதேவா. நான் தவறு செய்துவிட்டேன். அற்புதம், அற்புதம் மகாதேவா, அதி அற்புதம். நல்ல திட்டம் தீட்டியுள்ளீர்கள். சக்தி மீது தாங்கள் கொண்டுள்ள காதலை நிரூபிப்பதற்காக அனைவர் முன்னிலையிலும் என்னை அவமதித்தீர்கள். ஆனால் இங்கு வந்து சக்தியை கட்டி தழுவி அவள் வேதனையை போக்குகிறீர்கள். அப்படி என்றால் என் வேதனை, அதன் நிலை என்ன? நான் மகத்துவத்தை பெற நினைத்தேன். ஆனால் தாங்களோ என்னை அவமதித்தீர்கள். பிரபஞ்சத்தில் நான் மிகவும் சிறியவள் என்று காண்பித்தீர்கள். தேவி கங்கா, துயர் என்பது சூழ்நிலையால் உருவாகிறது. சில சமயங்களில் அந்த சூழ்நிலையை உருவாக்குபவரால் காலத்திற்கும் துயரிலிருந்து தப்பிச் செல்ல இயலாது. தங்களின் துயரம் காதலினால் அல்ல, மன்சாவின் வார்த்தைகளினால் ஏற்பட்டது. என்று தாங்கள் மன்சாவின் பிடியிலிருந்து விலகுகின்றீர்களோ அன்றே தங்களின் துயரம் தானாக விலகும். தேவி கங்கா, தங்களின் மார்க்கத்தை தீர்மானித்திருங்கள்.
இலக்கினை நிர்ணயித்திடுங்கள். எனது இலக்கு தெளிவானது. என்ன செய்தாலும் எப்பாடு பட்டாலும் மகாதேவரை அடைவது. போதும், நிறுத்துங்கள். இனியும் என்னால் பொறுமையாக இருக்க இயலாது. தாங்கள் கூற விரும்புவதை என்னிடம் கூறுங்கள். கூறுகிறேன். பிரபஞ்சத்திற்கு சிவனும் சக்தியும் எடுத்துக்காட்டாக திகழலாம். என்னை பொறுத்தவரை பாரபட்சம் பார்ப்பவர்கள் சுயநலவாதிகள். நிறுத்துங்கள் தேவி கங்கையே, நிறுத்துங்கள் தேவி கங்கையே, நிறுத்துங்கள் தேவி கங்கையே. ஒரு சகோதரியாக தங்களை இங்கு நான் விருந்தோம்பலுக்கு அழைத்தேன். ஆனால் நொடி பொழுதில் சிவசக்தியின் பக்தியை தாங்கள் ஏளனம் செய்தீர்கள். தாங்கள் ஏராளமாக பேசிவிட்டீர்கள். இங்கிருந்து செல்லுங்கள். சென்று இப்பிரபஞ்சத்தோரிடம் தாங்களே கூறுங்கள். சிவன் இன்று தனது கங்கையை தனது ஜடா முடியிலிருந்து விலக்கிவிட்டார் என்று, விலக்கிவிட்டார் என்று, விலக்கிவிட்டார் என்று. எந்த இடத்தை அடைவதற்காக தாங்கள் தவம் புரிந்தீர்களோ அவ்விடத்தை மகாதேவர் ஒரு நொடிப்பொழுதில் பஸ்பமாக்கி விட்டார் என்று. சிவன் தங்களுக்கு மரியாதையை தந்தார். ஆனால் தாங்கள் அவரையே அவமதித்து விட்டீர்கள். இருக்கட்டும் தேவி கங்கையே, உதவி செய்தவர் மீது தங்களுக்கு மரியாதை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதற்கான விளைவை அனுபவிப்பீர்கள். மகாதேவா, தங்கள் ஜடா முடியிலிருந்து கங்கையை இப்பொழுதே அவிழ்த்து விடுங்கள். தங்களை நியாயமூர்த்தி என்று அழைக்கிறார்கள். நினைவுபடுத்தி பாருங்கள். தேவி கங்கை தங்களிடம் என்ன கூறினார்கள்? ஒரு நொடி பொழுதிற்காயினும் அவர்கள் தவறு செய்தால், களங்கப்பட்டால் தாங்கள் அவரை தங்கள் ஜடையிலிருந்து அவிழ்த்து விடலாம் என்றார்கள். கவலை வேண்டாம் மகாதேவா. என்று நான் கலங்கப்படுகிறேனோ அன்று தாங்கள் தங்களின் ஜடாமுடியில் இருந்து என்னை அவிழ்த்து விடுங்கள். இக்கணமே அதை செய்யுங்கள். இது தங்கள் மனைவியின் வேண்டுகோளாகும். கங்காதரனின் கங்கையாக தாங்கள் கைலாயம் வந்தீர்கள் அல்லவா? இப்போது சிவத்துவத்தை இழந்து கைலாயத்தை விட்டு செல்வீர்கள். சிவத்துவத்தை இழந்து கைலாயத்தை விட்டு செல்வீர்கள். இனி சிவனின் ஜடாமுடியிலும் தங்களுக்கு இடமில்லை. கங்காதரன் என்ற பெயரிலும் இடம் இல்லை. இக்கணமே அவர்களை விடுவியுங்கள் மகாதேவா. கைலாயத்திலிருந்து நான் இவர்களை வெளியேற்றுகிறேன். கைலாயம் சிவசக்தியுடையது, சிரம் சிவனுடையது. ஆனால் என்னை வெளியேற்றுவதற்கான ஒரு காரணத்தை கூறுங்கள். நான் அவ்வாறு என்ன தவறு செய்தேன்? எந்த தன்னலமும் இன்றி இதுநாள் வரை லோக நன்மைக்காக பாய்ந்தவள் நான். இன்று நான் என் உரிமைக்காக போராட வந்தால் பிரபஞ்சத்தில் உள்ள மற்ற ஜீவராசிகளுடன் என்னை ஒப்பிட்டு பிரபஞ்சத்தில் நான் ஒரு மூலையில் இருக்கிறேன் என்று அனைவர் முன்னிலையிலும் என்னை அவமதித்தீர்கள். மனமுடைந்து நிற்பது நான் தான். ஒருவேளை இதுதான் சிவசக்தியின் நியாயம் என்றால் அவ்வாறே ஆகட்டும். என்னை துறந்து விடுங்கள். ஆனால் தங்கள் முடிவை கங்கையின் விதி என்று கருத வேண்டாம் பார்வதி. ஏனென்றால் நான் மீண்டும் பிரம்மதேவரின் கமண்டலத்திற்குள் செல்ல மாட்டேன். மாறாக கட்டுக்கடங்காத காற்றாராக புவியில் செல்வேன். சிவனும் சக்தியும் உருவாக்கிய இப்புவியை நான் வெள்ளக்காடாக மாற்றுவேன். தங்கள் எச்சரிக்கையை கேட்டு நான் அஞ்சப் போவதுமில்லை, முடிவை மாற்றிக்கொள்ளப் போவதுமில்லை. தாங்கள் கங்கை என்றால் நான் ஆதிசக்தியாவேன், இந்த இயற்கையின் தேவியாவேன். கட்டுக்கடங்காத காட்டாரை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்று நான் நன்கு அறிவேன்.
என்ன ஆலோசனை மகாதேவா? இவர்களை துறந்து விடுங்கள். தங்கள் சக்தியின் கௌரவம் இப்பொழுது கேள்விக்குறியாக உள்ளது. பிரபஞ்சத்தின் பாதுகாப்பு சிவனின் கடமையே ஆகும் பார்வதி. தனிநபரின் கௌரவத்தை காத்திடுவது எனது பொறுப்பாகாது. என்னை மன்னித்திடுங்கள். பார்வதி, சிவன் மீது நீ கொண்ட காதலை கருதி கர்வம் கொண்டாயே. உன் பேச்சை கேட்பார் என்று எண்ணினாயே. ஆனால் மகாதேவர் உன் வார்த்தைக்கு மரியாதை தரவில்லை. அது இப்பொழுது தெளிவாக தெரிந்தது. இனி என்ன திட்டம் தீட்டப் போகிறாய்? பிரபஞ்சத்தின் விதிமுறைகளுக்கு முன்னால் சிவன் தலை வணங்கி இருக்கலாம். நான் தலை வணங்க மாட்டேன். அவர் நிறைவேற்றாத காரியத்தை நான் நிறைவேற்றுவேன். உன்னால் செய்ய இயன்றதை செய். உனது அனைத்து தாக்குதலையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளேன். இந்த பாவம், இந்த அதர்மம், இந்த குற்றத்திற்கு நீதான் காரணம் மன்சா. உனது வன்மம் உன் கண்களை மறைக்கிறது மன்சா. இதன் பிறகு பிராயச்சித்தமும் தேட இயலாது. என்ன குற்றம் தாயே? மீண்டும் மீண்டும் மகாதேவரை அவமதிக்கும் குற்றம், கைலாயத்தில் சதித்திட்டம் தீட்டும் குற்றம், தேவி பார்வதியை தீக்கிரையாக்கும் நிலைக்கு தள்ளக்கூடிய குற்றம். அன்னையே இவ்வாறு இருக்கையில் விரோதியை குற்றம் கூறி என்ன பலன் மன்சா? பெற்ற மகளின் வெற்றியை கொண்டாட வேண்டிய இத்தருணத்தில் நீ அவளை ஏசுகிறாய்? அசுர மாதா திதி, ஏராளமான மைந்தர்களையும் மகள்களையும் பலி கொடுத்த அசுர மாதா எனக்கு தாய்மையை பற்றி எடுத்துரைக்கிறாளா? கதிரோ, மகளே, காலம் கடப்பதற்குள் உனது குரோதத்தை துறந்துவிடு. விவேகத்துடன் செயல்படு. இல்லையெனில் வெற்றிடத்தை தவிர உன்னிடம் வேறெதுவும் மிஞ்சாது மகளே. என் மனதில் வன்மத்தின் அக்னி கொழுந்து விட்டு எரிகிறது. என்னால் பிராயச்சித்தத்தை பற்றி சிந்திக்க இயலாது. எனது லட்சியம் ஒன்றுதான். சிவனையும் சக்தியையும் ஒரு நொடி பொழுதிற்கு கூட நிம்மதியாக நான் வாழ விட மாட்டேன். பிரபஞ்சத்தின் பாதுகாப்பு சிவனின் கடமையே ஆகும் பார்வதி. தனிநபரின் கௌரவத்தை காத்திடுவது எனது பொறுப்பாகாது. நான் அறிவேன் தேவி. அங்கு நான் உரைத்தது தங்கள் மனதை காயமுறச் செய்திருக்கலாம். மன வருத்தம் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அக்கணம் குரோதத்தின் ஆவேசத்தில் சிக்கி தாங்கள் தங்களின் நிலை மறந்திருந்தீர்கள். தேவி கங்கா சமநிலையில் இல்லை என்பதை மறந்தீர்கள். அவள் நாடுவது யுத்தம் அல்ல, அன்பும் அரவணைப்பும் தான். இன்று என் விருப்பத்தை புறக்கணித்து கங்கை அக்காவிற்கு ஆதரவு தெரிவித்து விட்டீர்கள். என்னால் அதை ஏற்க இயலாது. நான் வருத்தத்தில் உள்ளேன். ஆயினும் நான் தங்கள் கௌரவத்தை காக்கத்தான் அவ்வாறு கூறினேன் மகாதேவா. அதில் உங்கள் ஆதரவை நான் எதிர்பார்த்தேன்.
தாங்கள் என் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் தவறேதும் இல்லையே. தங்கள் மனைவிக்கு ஏன் அவமானத்தின் நஞ்சை தந்தீர்கள்? ஏன் வேதனையை தந்தீர்கள்? தேவி, நான் வேண்டாம் மகாதேவா. தங்களது விளக்கத்தை கேட்க நான் தயாராக இல்லை. நான் ஒன்றை மட்டும்தான் அறிவேன். தேவி கங்கைக்கு தங்கள் ஜடாமுடியில் இடம் தரக்கூடாது மகாதேவா, இடம் தரக்கூடாது மகாதேவா. லோக நன்மைக்கும் தனிநபரின் விருப்பத்திற்கும் உள்ள வேற்றுமையை உணராவிடில் நாம் எவ்வாறு பிரபஞ்சத்தை பரிபாலிப்போம்? என் விருப்பத்தை நான் கூறிவிட்டேன். இனி முடிவு தங்களுடையது. தாங்கள் தங்கள் பாதையில் செல்லுங்கள். நான் என் பாதையில் செல்ல என்னை அனுமதியுங்கள். தாங்கள் ஆதிசக்தி என்பதை மறவாதீர்கள். தங்களது ஒரு முடிவு அண்ட சராசரத்தின் விதியையே தீர்மானிக்கும் தேவி. ஆனால் என் மனதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கிறது. நான் தங்கள் மனைவி மட்டுமல்ல, தங்கள் காதலியும் கூட. அது எனக்கு நினைவிருக்கிறது. தங்களுக்கு நினைவிருக்கிறதா? இருந்தால் அதன்படி செயல்படுங்கள். தங்களின் குரோதம் விவேகத்தினை அழிக்கின்றது. நான் கூறுவதை புரிந்து கொள்ளும் நிலையில் தாங்கள் இல்லை தேவி பார்வதி. என்று அந்நிலையில் உள்ளீர்களோ அன்று எடுத்துரைப்பேன். அதற்குள் காலம் கடந்திடக்கூடாது, காலம் கடந்திடக்கூடாது, காலம் கடந்திடக்கூடாது. இக்கணமே அவர்களை விடுவியுங்கள் மகாதேவா. கைலாயத்திலிருந்து நான் இவர்களை வெளியேற்றுகிறேன். என்றும் தெளிவாக இருக்கும் தேவி கங்காவின் மனதில் ஏன் இந்த சஞ்சலம் என்று அறிந்திடலாமா? தங்களுள் கவலை தென்படுகிறது. உண்மையை அறிந்திடுவதற்கான முயற்சிகளை செய்தீர்களா தேவி கங்கா? நான் அன்றே கூறினேன். நான், தேவி பார்வதி, தாங்கள் மூவரும் அவரவர் இடத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்றே. ஆனால் தாங்கள் கைலாயம் வருவேன் என்று பிடிவாதம் கொண்டு அனைத்தையும் அழித்தீர்கள். இது ஒரு சிறிய சங்கடம். சாமர்த்தியமாக எதிர்கொண்டு அதை தீர்த்து வைத்திருக்கலாம். தாங்கள் அதை பெரும் சங்கடமாக மாற்றிவிட்டீர்கள். தாங்கள் எடுத்த முடிவின் விளைவு ஒன்று மட்டும்தான். பிரபஞ்சத்திற்கும் சிவன் மற்றும் சக்திக்கும், முக்கியமாக தங்களுக்கும் வேதனை மட்டுமே. தங்கள் வார்த்தை எனக்கு பானமாகும் மகாதேவா. தாங்கள் இப்பிரபஞ்சத்தின் மகாதேவராக இருக்கலாம், ஆனால் நான் இந்த பிரபஞ்சத்திற்கு கங்கையாவேன். தங்கள் பேச்சை கேட்க வேண்டிய அவசியம் எனக்கில்லை. நான் எனது உரிமைக்காக போராடுகிறேன். அதில் பிறருக்கு வருத்தம் என்றால் எனக்கு அதை பற்றின கவலை இல்லை. முடிவு தங்களுடையது, விளைவையும் தாங்களே எதிர்கொள்வீர்கள். தீப ஆராதனையை துவங்குவோம்.
நான் தேவி பார்வதி, தாங்கள் மூவரும் அவரவர் இடத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்றே. ஆனால் தாங்கள் கைலாயம் வருவேன் என்று பிடிவாதம் கொண்டு அனைத்தையும் அழித்தீர்கள். சிவனது கடமை இப்பிரபஞ்சத்தினை காப்பது மட்டுமே, தனிநபரின் விருப்பத்தையும் கௌரவத்தையும் காப்பதல்ல. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. இப்பொழுது எனது முறை. இன்று இனி தீப ஆராதனை நடக்காது. ஒரு பக்தை தனது இறைவனை பூஜிப்பதிலிருந்து தடுக்கிறாய் பார்வதி. பக்தை அல்ல, பிடிவாதக்காரி. தங்கள் வார்த்தைகளில் பக்தி இருக்கலாம், ஆனால் மனதளவில் சிவன் மீது தங்களுக்கு சிறிதும் பக்தி இல்லை என்பதை நான் நன்கு அறிவேன். ஆகையால் இங்கு தாங்கள் தீப ஆராதனை செய்யக்கூடாது தேவி. மகாதேவருக்கு பூஜை செய்வது ஒரு பக்தையின் உரிமையாகும். உன்னால் இயன்றால் என்னை தடுத்து பார். இனி ஒரு நிமிடம் கூட தாங்கள் இங்கு இருக்க அனுமதி இல்லை தேவி கங்கையே. தேவி பார்வதி, பாலில் கரைந்திட்ட நீர் மீண்டும் நீராக மாறிடாது, பாலாக இணைந்திடுகிறது. மிக தூய மனம் கொண்டிருப்பவர்கள் அதை போன்றேதான் அமைந்திடுவார்கள். அந்நபர்களோடு பழகுவதால் நம் மனதிலிருந்து தீய எண்ணங்கள் யாவும் விலகிச் சென்று விடும். ஆகையால் பாலை போன்று தூய மனம் கொண்டிருப்பவர்கள் நல்ல நட்புறவு கொள்ள வேண்டும். அவ்வகையில் அமைந்தால் சிறந்தவர் என்று திகழும் தாங்கள் தலை சிறந்தவராய் விளங்குவீர்கள். பிறகு உணர்வீர்கள் எவ்வாறு தாங்கள் நற்பண்பு கொண்ட மாந்தராய் மாறுகிறீர்கள் என்று, நிரந்தர வெற்றியையும் எவ்வாறு பெறுகின்றீர்கள் என்று.